சங்கி சங்கி சங்கின்றாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியலையா தம்பி? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அப்புறம் நான் கேட்டேன் சங்கினா என்ன அப்படின்னு கேட்டேன். சங்கி, S for shit, A for அயோக்கியன், N for நோட்டா, G for கௌமூத்திரம், H for harmful, I for இம்சை. That's right. S for shameless. Shameless. சும்மா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு 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 பொலிட்டிக்கல் இதை சார்ந்தவங்களை அப்படி சொல்லுவாங்க. டேய் களிமண்ணு மண்டையா, அங்க பார். நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்க அவங்கள சங்கின்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் வருத்தம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் அறிவு கெட்டியவரை பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து அடுத்தபடி மனிதன் வளர்ந்து விட்டான். இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அதுலயே தங்கிட்டு மூளை வளராம இருந்தா சங்கி. வேற ஒன்னும் பெருசா ஆய்வுகளை உட்படுத்த வேண்டாம். அதுக்கெல்லாம் மூக்குல சொரணை இருக்கணும். ஏன் நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்குல மட்டும் தான் சொரணை இருக்கும், முட்டாளுங்களுக்கு தான் மூக்குல சொரணை இருக்கும். ஒருத்தன் சங்கிக்கு முட்டு கொடுக்குறானாக்கா ரெண்டு விஷயம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, அவன் அடி முட்டாளா இருக்கணும், எதுவுமே தெரியாத அடி முட்டாளா இருக்கணும், அவன் தான் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்பான். அப்படி இல்லைனாக்கா ஊர்ல உள்ள திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்ச வைக்கணும் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். இந்த மூணுல ஏதோ ஒண்ணு இருந்தாதான் நீங்க அதை ஆதரிக்கணும். அப்ப இது மூணுல என்ன பழக்கம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது மூணுல எதுவுமே இல்லைனாக்கா அவன் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி இருந்து வெளில வந்துருவான், அல்லது ஆதரிக்க மாட்டான். ராமர் கோயில் திறந்த உடனே முதல்ல பார்த்த ஒரு 150-200 பேர்ல நானும் ஒருத்தன். ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வி எழுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சொன்னேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது. அப்படின்னப்போ அதான் அப்போ அப்பாவை இப்படி கூப்பிடுறாங்களே இப்படி அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன கோவம் இருந்தது. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? அப்போ இருந்ததை நான் ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, அவர் சங்கி இல்லைங்க. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போய். ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மனிதன் சங்கியா இருந்தா லால் சலாம்ன்ற ஒரு படத்துல இருக்க மாட்டாருங்க. கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்பி இல்ல, சும்மா சொன்னேன். குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை நான் ஒரு டைரக்டரா இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். பண்றது மானங்கெட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. அதை நீங்க படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். பௌத்த மதம் அதுக்கெல்லாம் ஸ்தாபகர்கள் இருக்காங்க. அவங்க ஸ்தாபனம் பண்ணாங்க, இல்லைன்னா அவங்களுடைய சீடர்கள் ஸ்தாபனம் பண்ணாங்க. அந்த ஹிந்து மதத்துக்கு மட்டும் ஸ்தாபகர்கள் கிடையாது. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. இது சனாதனம். சனாதனம் சொன்னா புராதனம், பழசு, ஆதி. கோதண்டம், உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க தருதல. போய் டீ சொல்லு போ. ரிஷிகள் அவங்க மெடிடேஷன்ல இருந்து அவங்க அந்த டிரான்ஸ்ல இருக்கும்போது அவங்க தெரியாம அந்த சப்தங்கள், அந்த சவுண்ட், அதுதான் வேதம். பிரம்மாவா போடா. இது போல ஒரு நிகழ்வு நடந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? எவ்வளவு நம்ம மனசு எவ்வளவு பதபதச்சிருக்கோம்? இந்த அளவுக்கு சங்கித்துவம், இந்த அளவுக்கு ஒரு இந்துத்துவாவோட வெறிய, மத வெறிய அங்க உள்ள பசங்களுக்கு மத்தியில புகுத்தி பாவம் மனநல பாதிக்கப்பட்ட இந்த பையன், அந்த பையனோட நெத்திய பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜெய ஸ்ரீராம் சொல்லி நெத்தியில சூடால எழுதிட்டு போயிருக்காங்க, பழுக்க காய்ச்சி கம்பினால அப்படியே எழுதிட்டு போயிருக்காங்க. இந்த அளவிற்கு நாகரிக வளர்ச்சியே இல்லாம இருக்கீங்களே, காட்டு மிராண்டித்தனமா இருக்கியே. ஒரு விலங்கை பார்த்து அடிக்கிறேன்னா சரி, ஒன்ன மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனை அடிக்கிறியே, உனக்கு எப்பதான் அறிவு வளரும்? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு மத வெறி ஊறி போயிருக்கா அந்த சங்கி நாய்ங்களுக்கு. சர்வில எல்லா விஷயமா இதை கடந்து போயிட வேணாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமை நாளைக்கு நம்மளுக்கும் வரலாம். ஏன் எங்க வீட்டு பிள்ளைக்கும் உங்க வீட்டு பிள்ளைக்கும் இந்த நிலைமை வரலாம். இந்த RSS நாய்ங்களுக்கு இந்த அளவுக்கா மதவெறி தலையில ஊறி கிடக்குது. இந்த நாய்களை இந்தியால இருந்து எப்ப ஒழிக்கிறோமோ, இந்த RSS நாய்களை எப்ப இந்தியால இருந்து ஒழிக்கிறோமோ அப்பதான் இந்தியாவுக்கு விடிவு காலம். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. பிரகிருதி, பிரம்மா, பிரகிருதி நேச்சர், புருஷா அப்படின்னா மனிதன்,
பிரம்மதான் பிரகிருதி ஆனா ஏதாவது புரிஞ்சதா? ஒரு இழவம் புரியல. அந்த பிரகிருதியை என்ஜாய் பண்றதுக்கு புருஷனை உண்டாக்குனா அந்த புருஷனை அதெல்லாம் எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் உண்டானா அவனுக்குள்ள வந்து மனசுங்கிற புத்தியை வச்சான். இதுதான் வேதங்கள்ல வந்து மெயினா திசைகள் இருக்குது. சுவாமி கோச்சுக்கிறாதீங்க, ஒண்ணும் புரியல, நாங்க போறோம். அது வந்து அவ்வளவு புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரிய பெரிய படிச்சவங்கள அதை ஈஸியா சொல்ல முடியாது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதை. அதனால்தான் அந்த வேதத்தை வந்து சிம்பிளிஃபைட் பண்ணி அந்த எசன்ஸை வந்து உபனிஷத்துகள் பண்ணாங்க. ஏய், நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதான வைக்கணும். பழனி கோயில்ல கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் இங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள்ங்கிற போர்ட நல்ல தெரியும்படியா, அதாவது பார்வை இல்லாதவங்க கூட கண்ணாடி போடாமையே பார்க்கும்படியா தெளிவா எழுதி வச்சிடு, யாரும் கொடிமரத்தை தாண்டி வர முடியாதுன்னு கீழே எழுது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். இப்பதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். பழனி மலை கோயில்ல கொடிமரமே கிடையாது. என்னையா சொல்றேன்? உண்மைதான் சொல்றேன். ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்ல தான் கொடிமரம் இருக்கும். ஆகம விதியை மீறி சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில்ல கொடிமரம் இருக்காது. அப்ப பழனி கோயில் சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் என்பதால அதுல கொடிமரம் இல்ல. கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான், ஒருத்தன் பதில் எழுதுறான், ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாரு. இவர்கள் யாருக்கும் சாமி முக்கியம் இல்லை, சண்டை முக்கியம். அந்த உபனிஷத்து கூட தத்துவமசி, ஐ ஆம் தட், ஐ ஆம் நாட் திஸ் பாடி, ஐ ஆம் நாட் திஸ் மைண்ட், ஐ ஆம் தட், ஐ ஆம் ஒன் ஃப்ரம் த யூனிவர்ஸ் பவர், த பார்ட் ஆஃப் தட் காட் அப்படிங்கிறது. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? அந்த உபனிஷத்து கூட அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி அதை கூட ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணதுதான் கீதை, பகவத்கீதை. மூஞ்சி முகரையும் பாரு, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுற மூதேவி. மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது. இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே. கோயில்ல காசு இருக்கு, ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கலாம்? சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது, கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கலன்னா தப்பு இல்லையா? யோசிக்க வேண்டாமா? எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா? இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளியாக்கி விட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார். பகவத்கீதை கிருஷ்ணா அப்படிங்கிறது ஒரு கடவுள் அப்படி கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணா வந்துட்டு இஸ் omnipresent, a divine, a super consciousness. அர்ஜுனா வந்து ஜீவா, கான்சியஸ்னஸ். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? சூப்பர் கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னோட பேசுறது, பரமாத்மா ஜீவாத்மாவோட பேசுறது தான் பகவத்கீதை. மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்துக்கு மனுஷனா போறங்கடா. கல்யாணம் பண்ணமா ஐயரை கூப்பிடு, கர்மாதி பண்ணமா ஐயரை கூப்பிடு. எதற்கெடுத்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம். ஏமா ஒரு நாள்ல நம்ம மூச்சு விட்டு உயிரோட இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாள் தானே? கெட்ட நாள்னு எப்படி இது இருக்க முடியும்? அப்படி ஒரு கேலண்டரை உருவாக்கி வைத்து எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்வை அவர்கள் தங்கள் கைப்பாவையாக வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சு. யார் என்ன சொன்னாலும் உன்னோட அறிவுக்கு அது கரெக்ட்னு பட்டா மட்டுமே அது செய்யணும் சொன்னாரு பெரியாரா. நான் அடிக்கடி வந்து அதை யோசிச்சு பார்த்துப்பேன் என்னோட லைஃப்ல. உனக்கு சரியா படுதா? அது இவ்வளவு பெரிய ஆள நானே சொல்லியிருந்தா கூட அது உனக்கு சரின்னு பட்டா மட்டும் செய்யும். அம்மா, எனக்கும் பிரசாந்துக்கு எத்தனை பொறுத்து இருந்துச்சு? 10க்கு 8. 10க்கு 8. இவனோ ஒரு ஜோசியக்காரன், என்னை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தன் நான் எப்படி வாழணும்னு முடிவெடுக்கிறேன். இதுல ஏன் தப்பு என்னன்னா, நான் எல்லாமே சரின்னு விட்டது. நான் அதே தப்ப மறுபடியும் செய்ய விரும்பல. இனி எந்த ஜோசியரோ புரோக்கரோ இல்ல எவனோ என் வாழ்க்கையை தீர்மானிக்க விட மாட்டேன். இது என் வாழ்க்கை, எல்லா முடிவு எடுக்க வேண்டியதும் நான். இன்னைக்கு நாம இவ்ளோ ஒரு தன்னிச்சையா யோசிக்க கூடிய ஒரு சமூகமா நம்ம மாறி இருக்கோம்னா அதுக்கு அவங்கதான் காரணம். இது வந்து சனாதனம் சொன்னா புராதனம், பழசு, ஆதி. அந்த செயற்படுங்க. டேய், நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து நினைக்கிறேன். நாட்டாம சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர் பொண்ணு, குங்குமப்பட்டு கவுண்டர், தேவர் மகன், இந்த மாதிரிலாம் படம் வரும்போது அதை நம்ம அது ஒரு படம் அப்படிதான் போய் பார்த்து வந்திருக்கோம். வேற எந்த அரசியல் தாட்டும் நம்மளுக்கு. இப்போ நான் ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல விஜயகுமார் சார் சேர்ல உட்காந்துருப்பாரு, கவுண்டமணி சார் அவருக்கு ஷேவிங் பண்ண வந்திருப்பாரு. அதுல அந்த பழைய ஜோக்கு தான் அது. இதை அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்க்க வர வரைக்கும் நம்ம யாருக்குமே அது எவ்வளவு தப்பான ஒரு வாழ்க்கைய ரொம்ப நார்மலைஸ்டா நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம்.
சினிமால காட்டினாங்கன்றது இல்ல, நம்மளுக்கே அது தப்புன்னு 2023 பார்க்கும்போது தான் தெரியுது. இதை வந்து நம்ம வந்து KTVலயோ இல்ல ஆதித்யா டிவிலயோ சிரிப்பொலியிலயோ ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தா கூட நம்ம சிரிச்சிட்டு போயிருப்போம். ஏங்க எங்களுக்கு கொட்டாங்கச்சி இல்லாம ஒரு கிளாஸ்லயாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு போது செம காமெடி கவுண்டமணி ஜோக் அப்படின்ட்டு போயிருப்போம். 2023 இன்னைக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கே கொஞ்சம் அறிவு வருது. ஓகே, இவ்வளவு தப்பா இருந்திருக்கு, அது தப்புன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. நான் போட்டுக்கவே முடியலங்க. என்னைய பார்க்க வச்சு நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க. உங்க உயர் ஜாதி பெருமையை பின்னாடி போட்டுட்டே இருக்கீங்க. என்னால போடவே முடியலங்க. இதை செய்யலாமா நீங்க? பல தலைமுறையா பட்டினியில் இருக்கேங்க நான். சார், நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா நான் அப்படி நினைச்சு போடல. ஆனா நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா எனக்கு அது தேவை. கழட்டிடுங்க. இங்க வாங்க. இல்லைங்க, வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. வாங்க. நீங்க போடல, இங்க உட்கார்ந்துருங்க. அவருக்கு இங்க வா போறோம். இங்க வாங்க. நீங்க இங்க உட்கார்ந்துருங்க. இங்க உட்காருங்க. கருப்பள்ளி பக்கத்துல உட்காருங்க. சூப்பர்ல போட. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியே. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.